இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ற ஏகப்பட்ட டைரக்டர்ஸோட மூவி ஒன்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிமில் ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, ஒரு மூவி நம்ம எடுக்கிறோம், ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்கிற மூவி வந்து ஒன்ஸ் வந்து ஒரு ஐடியாவாக இருந்து, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஐடியாவாக இருந்து ஆரம்பித்தது தான் வந்து ஒவ்வொரு படமும். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, திஸ் இஸ் விஜய் நித்யஸ்ரீ, வெல்கம் டு மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன மூவி அப்படின்னா வந்து பீஸா. ஸோ இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா வந்து கார்த்திக் சுப்புராஜ். நம்பிக்கையா மாத்திரம் அவரோட ஸ்டைலில் பில்டப்பும் சரி, அவரோட ட்விஸ்ட் அண்ட் டேர்னும் சரி, அவர் ஸ்டைலில் எடுத்தது தான் இன்னுமே ஹைலைட். நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னா வந்து பண்ணையாரும் பத்மினியும். எனக்கும் கூட இந்த வண்டியில் ரொம்ப தூரம் போகணும்னு ஆசை. இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா வந்து அருண்குமார். இவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து இந்த மூவிலையுமே வந்து அழகாகவே காமிச்சிருப்பாரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் ஒரு சின்ன ஒரு ப்ரீமியர் பத்மினி காரை யூஸ் பண்ணியும் அந்த ரெண்டு பேருடைய ரொமான்ஸுமே அழகாக காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜில் ஜங் ஜக் மூவி. இதை டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா வந்து தீரஜ் வைதே. இவர் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங்லேருந்து வந்தவர் தான் வந்து தீரஜ் வைதே. ஸோ இவர் வந்து ஜில் ஜங் ஜக் அப்புறம் எந்த மூவியுமே எடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இவர் எடுத்த மூவி வந்து ஒரு பைலட் ஃபிலிம். ஸோ அந்த பைலட் ஃபிலிமில் இம்ப்ரெஸ் ஆகி தான் சித்தார்த் வந்து இந்த மாதிரி வந்து ஜில் ஜங் ஜக் மூவியை எடுக்கணும் அப்படின்னே வந்து சொல்லியிருந்தாரு. இந்த மூவியில் அவர் யூஸ் பண்ண அன்யூஷுவலான கலர் கிரேடிங்கும் சரி, அவருடைய டார்க் ஹியூமரும் சரி, இது வந்து ரொம்பவே ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த மூவிக்கு அப்புறம் இவர் எந்த ஒரு மூவியுமே எடுக்கலை அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. நெக்ஸ்ட் மூவி என்னென்னா மேயாதமான். இதை டைரக்ட் பண்ணது ரத்னகுமார். சரி, லவ் பற்றி என்ன நினைக்கிற? ஸோ இவர் வந்து மெயினாக இதில் யூஸ் பண்ணது என்னென்னா, ஸோ அந்த பாண்டிங்குமே சரி, சென்னை கல்ச்சராக அழகாகவே காமிச்சிருப்பாங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மெயின் மூவி அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னா வந்து லவ் டுடே. ஸோ இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரதீப் ரங்கநாதன். எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்றது. என் பேர் கார்த்திக், சிடிஎஸ்ல ஒர்க் பண்ண. கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த ஆப் லாக். இதில் வந்து எப்படி அந்த ரெண்டு பேர் லவ்வர்ஸ் வந்து ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு 13 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதை தான் வந்து ஒரு மெயின் மூவியாக லவ் டுடே அவ்வளோ ஒரு பிளாக் பஸ்டர் கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான ஓடிடி மூவி குட் நைட். நம்ம ஆபீஸ்ல உனக்கு சரியாதான் பேர் வச்சிருக்காங்க. இந்த மூவியை டைரக்ட் பண்ணது விநாயக் சந்திரசேகரன். இவர் வந்து ஒரு ஸ்டைல் வந்து அழகாகவே அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சிச்சுவேஷன், அந்த வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், அதையுமே வந்து அழகாக வந்து ஒரு அந்த எமோஷ்னல் ஜேர்னியை கொண்டு போயிருப்பாங்க. இதுதான் வந்து குட் நைட்டோடைய ஒரு ஹைலைட். நெக்ஸ்ட் வந்து நான் சிரித்தால். ஹிப்ஹாப் தமிழாவுடைய இந்த மூவி வந்து ஒரு ஃபன் பேஸ்டான மூவி. இதை டைரக்ட் பண்ணது டைரக்டர் ராணா. என்னாலும் சிரிச்சிராத காந்தி. இவருடைய கான்செப்ட் என்னென்னா ஒரு ஃபன் பேஸ்டாக தான் வந்து அவருமே வந்து டைரக்ட் பண்ணியிருப்பார். இது என்ன ஸ்டோரி அப்படின்னா வந்து இதுவுமே ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருந்தது தான் வந்து ஒரு பெரிய மூவியாக எடுக்கப்பட்டாங்க. இதோடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தால் ஒரு கட்டத்தில் அன்கன்ட்ரோலபிளாக சிரிப்பு வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஃபைனலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட வந்து சக்சீட் ஆகும். எங்க வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், நான் சொல்றது. என் பேர் கார்த்திக், சிடிஎஸ்ல ஒர்க் பண்ண. கொஞ்சம் சத்தமா சொல்லு. என்னாலும் சிரிச்சிராத காந்தி. ஸோ ஒரு சின்ன மூவி தான் வந்து ஒரு பெரிய படத்தோட பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கிரியேட்டர் தான் வந்து நாளைக்கான ஒரு ஃப்யூச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களோட ஃபேவரட்டான ஷார்ட் ஃபிலிம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் நித்யஸ்ரீ. மறக்காமல் மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.